ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் இப்போ நம்மளே அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கண்டென்ட் க்ரியேட்டர், இன்னொன்று வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இல்லை பிளாக் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை ஃபேஸ்புக்கு பேஜ் இல்லை இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இன்னும் உங்கள்கிட்ட முடிகின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஓன் பிளாகர் இல்லை வெப்சைட் இருக்கணும். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய யூஆர்எல் இப்போ எங்கே பார்க்கணுன்னா பிளாகர் இங்கே இருக்குங்களா? ஸோ இங்கே போயிட்டு உங்களுடைய வியூ பிளாக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. கிளிக் பண்ணால் வந்து நீங்கள்லாம் இங்கே மேலே ஹெட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஷேர்னு இருக்கீங்களா? ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூஆர்எல் இது தான் வரும். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறமேல் வெப்சைட் நேம் இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா இதோ பாருங்கள் இங்கே மேலே இருக்குங்களா? மை சிம்பிள் அவேர்னஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து அதுதான் நம்மளுடைய டைட்டில். ஓகேங்களா? நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் என்டர் போஸ்டிங் கேட்டகிரி. என்ன மாதிரியான கேட்டகிரியில் நீங்கள் கண்டென்ட் போட போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இப்போ என்டர்டெயின்மெண்ட் போடலாம், நெக்ஸ்ட்டு கேம் போடலாம், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பற்றி. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இப்படி கேட்குறாங்க என்ன போடலான்ற மாதிரி. ஸோ அண்ட் தென் எப்போது அந்த பிளாக்கை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்றது. ஸோ நான் எனக்கு ஆகஸ்ட் 8 அப்ராக்சிமேட்டாக தெரியல, பட் ஓரளவுக்கு நம்ம லிங்க் ஆகிற மாதிரி நேம் போட்டுக்கலாம். சரிங்களா? முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிவைஸ். அவங்கக்கிட்ட ஃபோன் இருந்தால் ஓகே, இல்லை லேப்டாப் இருந்தால் பெட்டர், இல்லை டேப் இருந்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் எதில் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்றத அங்கே வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் எதுலன்றத. ஸோ நான் வந்து என்கிட்ட லேப்டாப் இருக்குது, மொபைல் இருக்குது. ஸோ நான் வந்து லேப்டாப்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ லேப்டாப் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து லேப்டாப்னு போட்டால் கொஞ்சம் இந்த போஸ்டிங் கிடைக்க அதிக பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹவு மெனி போஸ்ட் பர் வீக், உங்களால் எவ்வளவு போஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும், போஸ்ட் போட முடியும் க்ரியேட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போது டெய்லியும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுன்றதை விட அவங்க மினிமம் 3 to 5 அந்த மாதிரி 3 இல்லை 5 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 4 போட்டு வைப்போம். ஸோ இது எல்லாமே உங்களால் முடியுன்ற மாதிரியா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு விட்டுறலாம். வீணாக நானும் பேருக்கு கொடுக்குறேன் அதிக சம்பளம் வருது அப்படின்ற அதுக்காக போய் கொடுக்க வேணாம். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆனால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மை சிம்பிள் அவேர்னஸ், என்டர் கேட்டகிரி போஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அவேர்னஸ். சரி, இப்போதைக்கு ஒன்று போதும். ஸோ நம்ம இஷ்டம் தான், எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, டைம் ஓகே, லேப்டாப் ஓகே. ஓகே, சப்மிட். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அங்கேயே போனீங்கன்னா உங்களுடைய
பெண்டிங்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இனிமேல் எஸ்பிஓலேருந்து அங்கே எப்போது வந்து நாங்கள் இது பண்ண போகிறோன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேல் நம்ம அதுக்கு அந்த இதுக்கு செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நம்ம அதுபடி நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள். உங்களால் முடின்ற மாதிரியா இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? சம்பளம் அதிகமாக வருதுன்றதுக்காக நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் உங்களால் சூஸ் பண்ணி உங்களால் ஒர்க்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்குப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.